காய்ஸ், நான் உங்கள் சினிமா வீரன். எதிராளியாவே இருந்தாலும் நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணனுடைய மனசு தங்கம் தான் காய்ஸ். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனுடைய பராசக்தி திரைப்படமும் நம்ம விஜய் அண்ணனுடைய ஜனநாயகன் திரைப்படமும் ஒன்னா மோதிரதா இருந்துச்சு காய்ஸ். அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படமும் ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் ரிலீஸ் ஆகிறதா இருந்த நிலையில பராசக்தி திரைப்படத்துக்கு U/A சர்டிபிகேட் கிடைச்சிச்சு காய்ஸ். ஆனா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இன்னும் சென்சார் போர்டில் சர்டிபிகேட் கிடைக்கல காய்ஸ். அதனால பராசக்தி திரைப்படம் மட்டுமே இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது காய்ஸ். சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காததுனால ஜனநாயகன் திரைப்படத்தை தள்ளி வச்சிருக்காங்க காய்ஸ். அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லலை காய்ஸ். ஆனாலும் ஜனநாயகன் திரைப்படம் வராததுனால ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வருதோ அதுதான் உண்மையான பொங்கல் அப்படின்னு தமிழ் சினிமாவை சேர்ந்த நிறைய நடிகர்கள் நிறைய நடிகைகள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க காய்ஸ். அந்த வரிசையில நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அண்ணனும் ஜனநாயகன் பல தடைகளை கடக்கும், விரைவில் திரையில் மேஜிக் செய்யும், ஜனநாயகன் ரிலீஸ் தேதி தான் எல்லா ரசிகர்களுக்கும் பண்டிகை இப்படின்னு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவா நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அண்ணன் குரல் கொடுத்திருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தோட இசையமைப்பாளர் தான் காய்ஸ். தனக்கு எதிராக தனக்கு போட்டியா வருகிற படம் ரிலீஸ் ஆகாததுனால சந்தோஷம் அடைகிற சில பேருக்கு மத்தியில இப்படி அவர்களுக்கு ஆதரவு கூறி ஆறுதல் குரல் கொடுப்பதெல்லாம் நல்ல மனசு தான் காய்ஸ். இதெல்லாம் பலருக்கும் வராது காய்ஸ். அந்த வரிசையில நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அண்ணன் தங்கம் தான் காய்ஸ். மேலும் பல சினிமா தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சினிமா வீரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய் காய்ஸ்.